என்ன படம் பார்ப்பீங்க? விஜய் சார் படம் பார்ப்பீங்க, அஜித் சார் படம் பார்ப்பீங்க, ரஜினி சார், கமல் சார் பார்ப்பேன். நான் லாஸ்ட்டாக வந்து ஜமா படத்துலேருந்து போகும் இடம் வெகு தூரம்லேருந்து எல்லா படத்தையும் பார்ப்பேன். எனக்கு வந்து உண்மை கதை அந்த மாதிரி ஒரு இன்பில்டு நான் ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரிவினை கிடையாது. சினிமாக்குள்ள எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன் சினிமாவில். அது மாதிரி இருந்தாலும் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு தான் இருந்தேன். எனக்கு என் குடும்பத்துக்கும் ஒரு சர்வைவல் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக ஆரம்பிச்சதான் யூடியூப்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு. நிறையா வாங்கியிருப்பேன், அவார்டு வாங்கியிருக்கேன். நீ பார்த்து தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டு இது பண்ணிட்டேன். இனிமே இதுக்கு அடுத்து இன்னொரு படி போகிறதுன்னு நல்லது. அதனால எனக்கு ஏற்கனவே ஆசைப்பட்டது தானாக தேடி வந்துச்சு. அதனால நான் இதுக்குள்ளே போகணும்னு விருப்பப்பட்டிருக்கேன். வாய்ப்புகள் தொடர்ந்து வந்திருக்கு. 2 படம் முடிச்சிட்டேன். இன்னொரு படம் பெரிய படம் கமிட் ஆகிட்டு இருக்கேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து கண்டினியூ இதில் போகிறேன். இதே மாதிரியே என்ன சொல்றேன்னா, உங்களோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்காக உங்களுக்கான ஃப்ரீ டைம்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்காக நீங்க யூடியூப்லயும் வீடியோ பண்ணி ஆமா ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ அதுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி எடுப்பேன். நல்ல என்டர்டெயினான வீடியோல வருவேன். இது நடிகர்களை கொஞ்சம் பண்ண முடியாது. ஏன்னா நடிகர்கள் நிறைய பேர் ஃபோன் அடிச்சு இண்டிவிஜுவலா எனக்கு க்ளோஸ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் பெரிய பெரிய நடிகர்கள் தான், நல்ல நடிகர்கள். அவங்களுமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நந்தன் படம் சிறப்பா இருக்கு பிரதர். ஒரு வியூவரா மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் இந்த படத்துல நம்ம பயணிச்சிருக்கோம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னுடைய கேரக்டரையும் சேர்ந்து இந்த கதையும் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதரவு கொடுத்ததை கண்ணில் பார்த்தேன். நிறைய பேர் கிளாப்ஸ் முக்கியமான சீன்ல என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது உண்மையா அப்படிங்கிறதுக்கு படத்தோட எண்டில் போட்ட காட்சிகளை பார்த்துட்டு கண் கலங்கினதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி படங்கள் சசிகுமார் சார் நடிச்சதுல தப்பா சொல்றீங்க? சசிகுமார் சார் யதார்த்தமான கதையில், கிராமத்து கதையில் நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு படத்திலேயே சசிகுமார் சார் எடுத்து அடிக்காம ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? மொத்த படத்துல எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சசிகுமார் சார் அடிப்பார், சண்டன் இருந்து அடிப்பார், ஃபைட் பண்ண ஒரு மாஸ் ஹீரோ. அவர் ஹீரோயிசம் இல்லாம இருக்க மாட்டார். ஆனா இதுல ஹீரோயிசம் இருக்காது. ஆனா கதையின் நாயகனா மாறி இருப்பார். பரிமாற்றம் இது மாதிரி சசிகுமார் சார் பண்ணிருக்க மாட்டாரு. இந்த படத்துக்கு சசிகுமார் சாருக்கும் எங்க இயக்குனருக்கும் மிகப்பெரிய அவார்டுகள் காத்திருக்கதா நான் நம்புறேன். ஹீரோயினை பத்தி கேட்டீங்க. ஹீரோயின் வந்து புதுமுகம் சுருதின்னு சொல்லி மைக்க பக்கத்தில் கொண்டு வாய்க்குள்ள போயிட போது வடிவேல் சார் சொன்ன மாதிரி இது சுருதி மேடம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு புது படம் மாதிரியே தெரியாது, புதுமுக ஹீரோயின் மாதிரி தெரிய மாட்டாங்க. ரொம்ப கமிட் ஆகி ஒரு கணவனை எப்படி வந்து வழி நடத்தி கொண்டு போகணுங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு கணவன் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை ஒரு கஷ்டப்படும் போது தட்டி தூக்கி விடுறது மனைவியால முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, நேர்த்தியா நடிச்சிருக்காங்க. சிறந்த நடிகையா வந்து அவங்களுக்கு ஒரு விருது கிடைக்கட்டும், எல்லாருக்கும் விருது கிடைக்கட்டும், நல்லது தானே. ஆமா அரசியல் சம்பந்தப்பட்ட கதைகள் இருக்கு. மக்கள் வந்து அதை ஏத்துக்குருவாங்க. ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, இன்றைய அளவும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய, உள்ளாட்சி சைட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய, கிராமங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை இது. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் எனக்கு கிராமத்து சைடில் எனக்கு பெருசாக நான் இருந்து வளரலை. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியல. பட் கிராமத்தில் நடந்துச்சா அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். என் நண்பர்கள் சார்ந்தவங்க அவங்களும் உண்மைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை உணர்ந்தேன். அதுவும் எங்கள் இயக்குனர் வந்து அதை முழுசாக உண்மையாக தெரிஞ்சு அதை பற்றி ஆராய்ஞ்சு அதை எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் கண்ணோட பார்த்த விஷயம் சொல்கிறாரு. அதனால அந்த விஷயத்த கேரக்டரையும் நான் நம்புனேன். இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடிஞ்சு. ஆடியன்ஸோட நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது எப்படி? ஆனால் என்னைய வந்து தூக்கி போட்டு மிதிச்சாங்க ஒரு இடத்துல, அது கை தட்டுறாங்க, அவ்வளோதான். அதை ரசிக்கிறேன். அப்போ நல்லா வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலாம் சிரிக்க மாட்டாங்க. அந்த சீன் ஒர்க் அவுட் இல்லைன்னா வந்து கை தட்ட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கத்துறாங்கன்னா அவன் மேலே உள்ள கோபத்தின் வெளிப்பாடு இல்லை, அந்த கேரக்டரின் மீது கோபத்தில் உள்ள வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி என் மேலே ஒரு நிறைய கோவப்படுறாங்க, தெரியுது. படட்டும், நல்லது தானே. இல்ல பிரதர், அது எதிர்பார்த்தேன். அது ஏன் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அந்த சீன் எடுக்கும்போது எங்க இயக்குனர் சொன்னார், சார் இது நீங்க வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது வேணா நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா இதுக்கு திட்டு வாங்கிய கை தட்டு வாங்கினாரு எங்க டைரக்டர் அங்க சொன்னாரு. ஏன்னா அந்த விஷயம் வந்து அவ்வளவு, ஏன்னா அந்த சீன் வந்து நான் ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்டது. அது வரையும் நான் வந்து அந்த படத்துல ஒரு நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நடுவுல அந்த முக்கியமான விஷயத்துல அது பிரேக் பண்ணுதுல, அதனால அது 2 மூவி முடிச்சிட்டேன் பிரதர். அதுக்கப்புறம் 2 மூவி முடிச்சிட்டேன். நல்ல படங்கள் தொடர்ந்து வருது, ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய படத்துலையும் கமிட் ஆயிருக்கேன். அது பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ அதான் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது பிரதர். கண்டினியூ அடுத்தடுத்து ஒரு படம் நடிக்க போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுதான் அப்டேட்டு, சினிமா அப்டேட்டு. உங்களுடைய அன்பை கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பா நடிப்பேன். நன்றி.